இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். என் பேர் பாஸ்கரன். நம்ம இங்கே தான் பெட்ரோல் ஸ்கூலில் தான் படித்தது. அண்ட் தென் நான் இப்போ வந்து கெமிக்கல் ப்ராசஸிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அண்ட் தென் டாக்டரேட் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் and then PGDCA with the specialized training with Computer Emergency Response Team of India. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரு போலீஸ் கமாண்டோ, பட் இன்றைக்கி பழைய போலீஸு. இது வந்து இப்போது நேஷ்னல் சைபர் செக்யூரிட்டி சமிட். ஒரு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யதார்த்தம். ஷால் ஐ பி இன் தமிழ் ஆர் இன் இங்கிலீஷ்? Okay, mixing both. So this is nothing but cyber. Don't feel hard. இது ஒன்றுமே கிடையாது. எல்லா திருட்டு முளமாரித்தனம் எல்லாமே வந்து அந்த ஆம்பியண்ட்டில் எப்படி இருந்ததோ அதே ஆம்பியன்ட் தான். பழைய ஒயின் புது பானையில், அவ்வளோதான். மக்களாக நினச்சி நினச்சிருந்தா திருட்டு ஒழிக்க முடியாது, இல்லைங்களா? த சேம் திங். ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஜென்ரேஷன் G1, ஜென்ரேஷன் 2, ஜென்ரேஷன் 3, இப்போ வந்து 5G, 6G, we are advancing towards 7G. 6G வரலையும் we have issued code of conduct. இது என்னென்னா, கிராமமாக இருக்கக்குள்ளே நீங்கள் ஒத்தையடி பாதையில் போனீங்க, அதுக்கப்புறம் மாட்டு வண்டி பாதை, அப்புறம் கார் பாதை, அப்புறம் 30 feet ரோட், 40 feet ரோட், 100 feet ரோட். இது ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் அ நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கில் முதல்ல நீங்கள் வெறும் பேச மட்டும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வீடியோ மெசேஜ் அனுப்ப முடிஞ்சது. அதுக்கப்புறம் வி டெவலப் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். அந்த சாதா குற்றத்தில் அக்யூஸ்ட் அந்த ஊரில் தான் இருக்கிறவனா இருப்பான், இல்லை வெளியூரில் அங்கே வந்துட்டு போகிறவனா இருப்பான். ஆனால் தப்பு செய்யணுன்னா அந்த இடத்துக்கு போய் ஆகணும். சைபர் கூட்டத்தில் அப்படி கிடையாது, எங்கேருந்து வேணால் பண்ணலாம். ஸோ அதனால் ஸ்டேட் பாலிசிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த சைபர் கிரைமுக்கு உள்ளே வராங்க. அவங்க நமக்காக I4C, இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஜாயிண்ட் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் டீம் பண்ணியிருக்காங்க. அந்த டீமில் பாண்டிச்சேரி இஸ் வித் டீம் நம்பர் 6. சைபர் கிரைம்னு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து உங்களுக்கே தெரியும், உங்கள் அம்மா வந்து அங்கே பார் இருட்டு பேய் இன்னிருப்பாங்க. இன்றைக்கும் நீங்கள் பகலில் எங்கே வேணால் போவீங்க, ராத்திரியில் இருட்டை பார்த்தோன்னே பேயின்னு ஒதுங்கிடுவீங்க. ஸோ டோன்ட் கெட் ஃபியர்ட். என்னுடைய மெயின் கான்செப்டே அதுதான். கீப் யுவர் ஸ்டெப் ஃபுட் அஹெட். புரியுதுங்களா? சைபர் கிரைம் இஸ் நாட் எ பே அண்ட் ஆல், இட் இஸ் த வே ஆஃப் லைஃப். நம்மளுடைய இன்றைய கலாச்சாரம், டுடேஸ் கல்ச்சர், த டுடேஸ் வே ஆஃப் லைஃப் இஸ் வித் சைபர். ஒரு காலத்தில் நம்ம காசு கையில் வச்சு செலவு பண்ணோம். இன்றைக்கி நம்ம காசு எல்லாமே வந்து ஆன்லைன் தான் செலவு பண்ணுறோம். கூகுள் பே, பேடிஎம், எனிதிங். ஸோ அதனால் நத்திங் டு பி பேனிக். இப்போது டு ஃபெசிலிட்டேட் we are having நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல். அதிலே வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ராட் போர்ட்டல் இருக்குது. ஸோ இமிடியட்லி பாண்டிச்சேரி போலீஸ் இஸ் ரெஜிஸ்டரிங் எவ்ரி கேஸ். அது இல்லாமல் இன்னும் யங் ஜென்ரேஷன், நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சார் வந்து அப்படியே சிம்பிளாக ஒன்றுமே தெரியாத மாதிரி அருமையாக உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு போயிட்டார். ஃபைனான்ஷியல் ஃப்ராட்ஸ் தனியாக சொன்னாங்க. உங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸை காட்டி பயமுத்துறது, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸ்புக் அதில் பண்ணுறது. இன்னொன்று, நீங்கள் ஏதோ பார்சல் அனுப்புனா மாதிரியும் சர்ப்ரைஸ் செக் ஆன் த பார்சல் டிடெக்டட் தட் யூ ஆர் சென்டிங் ஏ பார்சல் ஆஃப் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் டு சைனா. ஸோ இட் ஹஸ் பீன் டிடெக்டட் அண்ட் யூ ஹவ் பீன் காட் and case has been registered. Now please dial 9 so that you can reach the inspector cybercrime. உடனே நீங்கள் எல்லாம் பேனிக்கில் you will dial 9. Then one more fellow will take up the phone and he will tell, yes, we are coming to arrest you.
இது மாதிரிலாம் வந்து பயத்தை உண்டு பண்ணி உங்ககிட்டேருந்து பணத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. You all know who you are, where you are, how you are. உங்களை நீங்கள் நம்பணும். You should believe yourself. Unless you believe yourself, each and everyone will be get trapped. It is only attention diversion. It is nothing but attention diversion. இப்போ நானே வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் women safety. It is called MITRA, MITRA, Mobile Integrated Tracking and Rescue Application. It is there in the Google Play Store with a rating of 4.7. அது எப்படின்னா just you have to click the stop button 5 times. இந்த சைபர் கிரைம் அவேர்னஸ் வந்து it is a must. ஏன்னா I am doing this in every schools and colleges, and the opportunity given by this institution, I am very much pleased, and I submit my honorable thanks to sir for calling me to this function, because this is one of the ambient. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபேஸ்புக்கில் யூ ஆர் ஆல் லிவிங் இன் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப். அது மட்டும் இல்லை, அதில் நான் எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறேன், என்னை யாராவது லைக் பண்ணுவார்களா, உடனே நீங்கள் போய் லைக் பண்ணுவீங்க. Is it? Do you know what it is? It is a psychological filter to filter fool among the fools. அதே தான் நீங்கள் ஃபிசிக்கலாக உங்கள் சுற்று வட்டாரத்து கூட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட, உங்கள் டீச்சர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணாமல் யூ ஆர் ஐசோலேட்டிங் யுவர் செல்ஃப். அதில் என்னென்னா, இப்போ லேட்டஸ்ட் அஃபென்ஸு, இந்த அஃபென்ஸ் வந்து எந்த பொண்ணுங்களும் சொல்கிறதில்ல சார் வெளில. உங்களுக்குள்ளேயே வந்து ஃபேஸ்புக்கில் யூ ஆர் வெரி வெரி பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட், ஒன்று எங்கள் டீம் பார்த்தாங்க, யூ ஆர் உன்னுடைய ஸ்டைல் அண்ட் உன்னோட பியூட்டி வந்து யூ ஆர் டேக்கிங் டு த நெக்ஸ்ட் லெவல். அவ்வளோதான், உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அழகு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீ தான் இருக்கிறதுலே அழகுன்னொடனே உங்களுக்கு ஒரு லெவல் மேலே போயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, உங்களை வந்து இந்த கான்டெஸ்ட்டில் வந்து நீ கலந்துக்க சொல்லி எங்கள் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இன் ஃபியூச்சர் வந்து மை மேனேஜ்மெண்ட் வில் ஸ்பான்சர். செகண்ட் திங். தேர்டு, the boss which you are given, it is very slightly, I mean, இது மாதிரி இருக்குது, லேசாக கொஞ்சம் அப்படி இது மாதிரி. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே அப்படியே ஒரு 2 கிக்கு மேலே ஏறிடும். அவ்வளோதான். என்னென்ன மாதிரி போஸ் தெரியுமா? அது எங்களுக்கு ஒன்று தான் தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் யூ. நீங்கள் மாண்டம் போடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவல்னு சொல்லிட்டு கண்டஸ்ட்டில் கொண்டு போகல, இந்த லெவலுக்கு இவ்வளோ பே பண்ணணும், இந்த லெவலுக்கு இவ்வளோ பே பண்ணணும், உங்கள்கிட்ட காசு வேறு கறந்துடுறான். நீங்கள் வீட்டில் உங்களை அறகுற ட்ரெஸ்லேருந்து எல்லா ட்ரெஸ்லையும் பயங்கர ஸ்டைலில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துறீங்க. அவன் சூப்பர்ன்றான். அவனுக்கு சூப்பர்னா கூட உங்களுக்கு இன்னும் கிக்கு ஏறி போகுது. ஆட்டோமேட்டிக்காக ஃபைனலாக வந்து காசில் தான் வந்து பிரச்சனை. when they finally, you have been given various modeling photos with different type of sexual poses, but the level is increasing for the competition. There you have to pay. You are paying till you are affordable. When it comes to lakhs, finally you sustain. Then you doesn't want to tell your father, because you are highly loving your father. How can you tell your father that I had given bosses like this? அவ்வளோதான். The girl will be in high stress, committing suicide. 1 or 2 girls, they are coming out to their parents or to their relatives. Sir, uncle, such things happen. What to do? Here the criminals are not to the extreme. They want to extract only money, not your photos. Then when they coming to the cybercrime, then we work out where they are. And finally we will come to the conclusion that there is no harm further. Then this girl what's a, uncle, since there is no problem, why I should give FIR? No need for FIR. If I am giving FIR, then automatically come in the paper and all. So like this, there are a lot of crimes are there.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. நிறையா பேர் வந்து அதுவுமே ரிப்போர்ட் பண்ணுறதில்ல. பிகாஸ் இயர் பேசிக்கலி வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ். ஆனால் இங்கெல்லாம் ஃபைனான்ஸ், இப்போ எங்கள் ஸ்டேட்டஸ்லாம் வந்து பணத்தை பார்க்குறவங்க. உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து அது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பியூட்டி பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் வீடியோ கால், வாட்ஸ்அப் கால். அந்த வீடியோ கால், வாட்ஸ்அப் கால், ஃபேஸ்புக்கில் ஊறப்பட்ட ஃபோட்டோ போடுறீங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து டீப் ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து உங்கள் மூஞ்சி, செகண்ட் ஹாஃப் வந்து யாரோ ஒருத்தனுடைய செக்ஸ் ஃபோட்டோ. அதை உங்களுக்கே போடுவான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் எல்லாம் பேனிக். அதை உங்கள் குரூப்பு எல்லாத்துலேயும் போய் அப்லோட் பண்ண போகிறேன், சோஷியல் மீடியா அப்லோட் பண்ண போகிறேன்னுவான். அவ்வளோதான், ஹெவி ஸ்கேர் பிகாஸ் ஆஃப் தி சோஷியல் ஸ்டேட்டஸ். தென் யூ பே மணி. அவன் ரொம்ப கூட கேட்க மாட்டான். 5,000 போடு, 10,000 போடு, அவ்வளோதான். உடனே கிருக்குன்னு போட்டுருவீங்க. ஒரு சில பேர் அத்தோட விட்டுருவான், நோ இஷ்யூ. சம் அதர்ஸ் வில் கிளைம் மோர். அந்த சமயத்தை தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு உண்மையாக சம்மந்தம் இருக்காது. You would have picked up and WhatsApp video call, that's all. And you would have cut down, thinking that it is some third person. This maximum 0.30 seconds. That small video, you will emboss 2 videos. One will be sexual thing, one will be in the, your face will be very clearly visible. Then what happens? Finished. So, cyber crime வந்து இன்னைக்கு உங்களை எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்குது. See, we had happened to see the COVID. After seeing the COVID only, we turned back to see our own cultural heritage. The same thing here, cyber crime. இதுக்கப்புறம் கிரைம்னாவே everything will be cyber only. Because we are all living in the cyber world. Then how criminals will do? They have to do the criminal crime only through the cyber. Automatically everyone should get alert. இதில் என்னன்னா, உங்களை நீங்கள் நம்பணுன்றது தான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்களாம் எவ்வளோ வீக் தெரியுமா உங்களுக்கு? வாட் இஸ் தி வேத நூல், ஐ மீன் தி கல்ச்சுரல், ஒரு கிறிஸ்தவங்க எப்படி வாழணும்னு சொல்கிற வேத நூல் எது தெரியுமா? என்ன? கிறிஸ்டியன்ஸ் பைபிள். ஏன் கிளியர்லி பைபிள் தானே, வேற ஒன்றும் இல்லையே. Like for Muslim, Quran, good sound, very good. இது மாதிரி தான் வேணும். ஹிந்துக்கு பகவத் கீதா சூப்பர். அதாவது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து வந்தவங்களுக்கு நீங்கள் பகவத் கீதான்னு சொல்கிறீங்க. அந்த ரோமானியத்திலேருந்து வந்தவங்களுக்கு வந்து யூ ஆர் டெல்லிங் இட் இஸ் பைபிள். அந்த இஸ்லாமியர் கால் குரான். புரியுதா உங்களுக்கு? உங்கள் பேஸ் எவ்வளோ வீக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 4 வேதாஸ், அதை மறந்துட்டீங்க. 4 வேதாஸ் என்னென்ன? பிகாஸ் இட்ஸ் அ வேத நூல் ஃபார் கிறிஸ்டியன், வேத நூல் ஃபார் முஸ்லீம், வேத நூல் ஃபார் இண்டோஸ். வி நாட் அவேர். அதை சான்ஸ்கிரிட் நம்ம ஒதுக்கிட்டோம். பிகாஸ் அவர் கல்ச்சுரல் ஸ்டேட்டஸ் லைக் தட். அது மட்டும் இல்லை, திருக்குறள் தமிழில் இருக்கு. இட் இஸ் அ வேத நூல். பட் வி ஐசோலேட் ஆஸ் அ இலக்கணம். வி ஆர் ஆல் வெரி பிரில்லியன்ட். நமக்கெல்லாம் தெரியும். அம்மா வெரி குட், அப்பா ஸ்லைட்லி. The relatives and the parents of your mother is very, very good. They are from heaven. And the father and the parents of the father, they are very, very bad. The father's wife, very, very, it's criminal. When she comes, my mother cries. So these are all, you all have adopted. You all have adopted, believing a false belief as culture. So this cyber summit invites you to educate yourself and to be aware what is cyber and how you are to be. So இதுக்காக தான் நம்மக்கிட்ட நம்ம டைரக்டர்லாம் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த செஷன்ஸ் 2 நாள் செஷன் வந்து உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் வந்து எவ்ரி போலீஸ் ஆஃபீஸர் ஷுட் கோ அண்ட் ப்ரீஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிரியேட் அவேர்னஸ் சொல்லியிருக்காங்க. ஆஸ் பார்ட் ஆஃப் போலீஸ் வி ஆர் ஹேவிங் ஃபோன் நம்பர் 1930. நோட் டவுன்
1930 is for the victims of cyber crime. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் அவங்க மூலியமா எங்களுக்கு வர ஃபண்டு. இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது வந்து I4C. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் மூலிமா 112, இட் இஸ் கால்டு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம். இந்த 112 இல்லாட்டி 1930 இந்த ரெண்டு நம்பரும் யூ ஷுட் நாட் ஃபர்கெட். அதே மாதிரி எனி சைபர் கிரைம், cybercrime.gov.in, this is the website. You can lodge your complaint directly through online. இதில் என்னென்ன ஒரு விசேஷம், you have to follow the crime. You have to come to the cyber police station. நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, we are all human being. நம்மளுடைய கல்ச்சர் என்ன, இக்னோர். என்னது இக்னோர். இப்போ வாத்தியாருக்கு ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுப்பாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே பாரு அவங்க லாஸ்ட்டில் பேசிக்கிறாங்க பாரு. ஒரு சில பேர் எனக்கு கவனிப்பீங்க, ஒரு சில பேர் பேசிகிட்டு இருப்பீங்க. பேசுகிறவங்கலாம் வந்து முண்டோன்னு நான் சொல்ல மாட்டேன். தே ஆர் தி ஹைலி பிரில்லியன்ட் பீப்புள். ஏன்னா நான் அவங்கள பார்க்கறதுனால என்னை பார்த்துக்கிறாங்க, அத்தோடு நிற்கலை. உங்களெல்லாம் சுற்றி சர்வைலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் யாராவது அவங்க பேசுகிறத பார்க்குறீங்களான்னு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. என்ன பேசணுமோ அதை they bringing out to your brain and they are communicating in such a way that no other listens. And not only that, after communicating they are waiting, ஆமாண்டி அப்படி சொல்லணும். ஸோ you are all very brilliant people. என்னென்னா உங்களுடைய கலாச்சார வாழ்வியல் வந்து மாறி போயிடுச்சு, நீங்கள் வந்து மறந்துட்டீங்க. இப்போது இந்த கோவிட் அண்ட் சைபர், they are reminding you to be alert, to believe yourself and to understand where you are. புரியுதுங்களா? எதை கண்டு பயப்பட மாட்டீங்களே? ஏன் சவுண்டே இல்லை? எனி கால் ஃப்ரம் எனிபடி, உங்கள் அக்கௌண்ட் போயிடுச்சு, உங்கள் கார்டு முடிஞ்சு போச்சு, உங்களுடைய பார்சல் பிடிச்சிட்டோம், இதை மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பேனிக்கை உண்டு பண்ணி உங்களை யோசிக்க விடாமல் உங்கள் கையிலேருந்து காசை பிடுங்கிறது தான் சைபர் ஃபைனான்ஷியல் கிரைம். ஓகேவா? எப்போதும் பயப்படக்கூடாது. எந்த கால் பண்ணாலும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத காலாக கட் பண்ணிவிடுங்க. சைபர் கிரிமினல், ஹவு he will be connected to you unless you have connectivity. உங்கள் ஃபோனில் நீங்கள் அவங்க கூட லைனில் இருக்கிற வரலையும் தான் உங்ககிட்ட பேச முடியும். ஃபோனை கட் பண்ணி போட்டிங்கன்னா யூ ஆர் ரிலாக்ஸ்ட். புரியுதுங்களா? யூ வில் நாட் பி அ விக்டிம். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? சைபர்லேயோ மற்றதுலேயோ யாராவது மிரட்டுறாங்க, ஃபோன் அக்கௌண்ட் போயிடுதுன்றாங்க, ஓகே சார், தேங்க்யூ சார், மை அங்கிள் இஸ் ஒர்க்கிங் இன் சைபர் ஒன்லி, ஐ வில் லைஸ் அண்ட் ஐ வில் டூ த நீட்ஃபுல் சார், கட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி தாரக மந்திரா டு எஸ்கேப் ஃப்ரம் தி சைபர் கிரிமினல்ஸ். புரியுதுங்களா? என்ன, டோன்ட் பி பேனிக் ஆன் எனிதிங். அந்த பேனிக் தான் அவங்களுடைய பலம். நீங்கள் பயப்பட மாட்டீங்கன்னாவே யூ வில் நாட் பி விக்டிம் ஆஃப் சைபர் கிரைம். இப்போது இந்த ஃபோரமில் வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருமே வந்து சின்ன பிள்ளைங்க உங்களை எஜுகேட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. ஏன்னா யூ ஆர் தி நெக்ஸ்ட் இந்தியா. தயவுசெய்து இதை நல்லா கவனிங்க. சாதா கிளாஸில் கட்டடிக்கிற மாதிரி உங்களுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி வாட்ஸ்அப் பார்க்குற மாதிரி இங்கேயும் பார்த்துக்கிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்களாம் வந்து 35 வருஷம் அனுபவத்தை வந்து அரை மணி நேரத்தில் சொல்ல வந்திருக்கிறோம். ஸோ யூ ஹவ் டு லிசன் அண்ட் இஃப் எட் ஆல் எனி டவுட், மை நேம் இஸ் பாஸ்கரன். நீங்கள் சைபர் செல்லுக்கு வந்தாலும் சரி தான், இல்லை உங்கள் ப்ரொஃபஸர் மூலிமா எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க சொன்னாலும் சரி தான், வி ஆர் ரெடி டு ஆர்கனைஸ். அதே மாதிரி ஐ ஆம் டெவலப்பிங் ஒன் சைபர் ஹப் சார். Students can join the cyber hub and once in a week we all can meet and share how many crimes have been reported and how to work out the cases or how to make citizens to get alert of such various kinds of offences. So because to disseminate only police cannot do anything. So I need the entire students machinery to be within my hub so that they can visit the police station as their own office during Saturday or Sunday. They can move with our people and they can learn what is going on so that
they can alert their own people, their own relatives, their own college students, their own relatives, everyone. Will you join? Yeah, there is cyber volunteers also is there. You can also join a cyber volunteer. And I have kept my representative here. He is a student of MIT. He will liaise with the college and we can have a good strength of cyber volunteers. From the volunteers, I am ready to prepare them as cyber commandos. Who all want to become a cyber commando, they can join the hub and they can join as volunteer. And my hearty welcome to everyone. Thanks for the opportunity, sir.